உங்கள் வீட்டு குப்பைகள் முறையாக தரம் பிரிக்கப்பட்டு சேகரிக்கப்படுகிறதா என்பது குறித்து திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்த தெருவில் கால்நடைகள் நிறைய வளர்க்குறதுனால அதுகளுக்கு உணவு வைக்கிறதுக்கு அடுப்பு இருக்கும்ல, அதில் அதில் குப்பையெல்லாம் தட்டிடுறாங்க. இப்போ எங்களை மாதிரி கால்நடைகள் இல்லாதவங்க வீட்டில் குப்பையை சேகரித்து வச்சு அந்த வண்டி மூலமாக தட்டுறோம். ஸோ அதனால் எங்களுக்கு 2 நாளைக்கு ஒருக்க வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் இப்போ மக்கிற குப்பை மக்காத குப்பை ரெண்டையும் எடுத்து தனித்தனியாக பிரித்து தான் வைப்போம். 2 வாளியில் மக்கிற குப்பை இது ஜருகத்தாள், பேப்பரு அதெல்லாம் தனியாக வைப்போம். பழத்தொல்லி, கழிவுகள், இலைகள் அதெல்லாம் தனியாக வைப்போம். எல்லாம் தனித்தனியாக பிரித்து வைப்போம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குப்பை எடுக்க வருவாங்க. எல்லாம் கரெக்டான முறையில் நல்லபடியாக செய்கிறாங்க. நாங்கள் மக்கிற குப்பை மக்காத குப்பை அப்படின்னு இது வரைக்கும் தனித்தனியாக பிரிக்கலை. எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருவோம். கரெக்டாக விசில் சத்தம் கேட்டோன்னே வெளியே எடுத்து வச்சு அவங்களே கொட்டிக்கிடுவாங்க. சப்போஸ் நாங்கள் வைக்கலைனாலும் அவங்க எங்களை கதவை தட்டி கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இது வரைக்கும் கரெக்டாக வெளியே எங்கேயும் கொட்டாமல் அவங்ககிட்டே தான் கொடுத்துட்ருக்குறோம். அவங்க மக்கள் கொஞ்சம் எல்லாம் பாலித்தீன் பேப்பர் இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து தந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பிரித்து தர்றதில்லை, மேக்ஸிமம் எல்லாருமே பிரித்து தர்றதில்லை. அதனால் வேலை ரொம்ப அதிக டைம் இழுக்கும். எங்கள் வண்டியில் மைக்கு உண்டு. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னுக்கிட்டு பிரித்து தர சொல்லி மைக்கில் சொல்லுவாங்க. இப்போ அது அப்படியே தரவில்லைன்னைக்கு நாங்கள் கதவை தட்டினாலும் நாங்கள் குப்பை எடுப்போம். அந்த பாட்டு சத்தத்துக்கு வெளியே வரலான்னா நாங்கள் குப்பை வீட்டை தட்டி நாங்கள் குப்பை எடுத்து கொண்டு நாங்கள் தரம் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வீடுகளில் பொதுமக்கள் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து வழங்குகிறார்களா என்பது குறித்து திசையன்விளை சுற்று வட்டாரத்தில் உள்ள வெவ்வேறு ஊராட்சி மன்றங்களில் உள்ள பொதுமக்கள் வழங்கிய கருத்துக்களை கேட்டறிந்தோம்.